Are you a overthinking person? This is for you. என்ன பண்ணாலும் என் மைண்டுக்குள்ள ஏதாவது ஒரு நெறைய விதமான ஒரு சில தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. சும்மா உட்காந்தாலுமே என் மைண்ட்ல தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓவர் திங்கிங்ன்றது த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட். நம்மளோட மைண்டுக்குள்ள நெறைய விதமான தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் நம்மளோட லைஃப்ல வராது. சப்போஸ் வந்தாலும் அத நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். பட் அதையும் தாண்டியும் ஒரு விதமான பயம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் பேசிக்கா சொல்லப்போனா ஓவர் திங்கிங்ன்றது. மேபி உங்களோட பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள்னால கூட உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இது உங்களோட சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது. திடீர்னு கூட வந்திருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள லவ் பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் மத்தவங்க உங்கள விரும்புவாங்க. நீங்க உங்களையே லவ் பண்ணாம, என்னை யாருமே விரும்ப மாட்றாங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்றதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு செல்ஃப் லவ் தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ், எனக்கு கிடையாது. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஓவர் திங்கிங்க்கு ஃபர்ஸ்ட்டு ட்ரிப் மெடிடேஷன் தான். மெடிடேஷனை விட ஒரு பெஸ்ட்டான டிப் வேறு எதுவுமே இருக்காது. நம்மளை நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறப்போ நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் எல்லாமே ஒரே விஷயத்துலேயே செயல்படும். ஸோ அந்த டைமில் உங்களால் அந்த ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் மெடிடேஷன் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. செகண்ட் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதும் நம்மளோட பாடியில் இருக்கிற ஸ்வெட்ஸ் எல்லாமே போகிறப்போ, நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ஒர்க் அவுட்லேயே நம்மளோட மைண்ட் இருக்கும். அண்ட் ஒர்க் அவுட் பண்ண முடியாதவங்க ஒரு சில பேர் யோகாவும் ட்ரை பண்ணலாம். யோகாலேயும் அதே மாதிரி தான், ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு நம்ம யோகா பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. உங்களோட மைண்டில் இருக்கிற எல்லா தாட்ஸையுமே ஒரு பேப்பர் அண்ட் பென் இல்லாட்டி ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து எழுத ஆரம்பிங்க. என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எழுதுங்க. அப்படியே எல்லாமே எழுதி முடிச்சுட்டு நீங்களே எடுத்து அதை படித்து பாருங்கள். அது படித்து பார்க்குறப்போ உங்களுக்கே தோணும், என்னடா இது, நம்ம இதுக்காகயா இவ்வளோ நேரம் மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம், யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் இதை தான் ட்ரை பண்ணுறாங்க. இதை ட்ரை பண்ணி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ரிசல்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. சப்போஸ் நம்ம மைண்டில் இருக்கிறது நம்ம பேப்பரில் எழுதுறது மூலயமா அது ஒரு குட் ஸ்டோரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நீங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம். இல்லை அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டோரி புக் மாதிரி எழுதலாம். ஸ்டோரி புக் எனக்கு எழுத தெரியாது அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க ஏதோ கவலையே படுத்ததில்லை. அதான் ஏஐ இருக்கே, அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அதை நம்ம ஒரு குட்டி புக்காக கூட நம்ம மேக் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஓவர் திங்கிங்கில் நிறைய பாசிட்டிவ்ஸாக இருக்குது. ஸோ நெகட்டிவாக மட்டும் திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுங்கள். உங்களோட மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. எப்பயுமே உங்களோட டிசிஷனில் குவிட் பண்ணாதீங்க. எப்பயுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளோட மைண்டில் வளர 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 எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ யூஸ் பண்ணுங்கள். உங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி உங்களுக்கு தோன்றது எல்லாத்தையுமே எழுதுங்க. பாசிட்டிவான பீப்புளுக்கும் இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும். பட் அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி உங்களாலேயும் கொண்டு போக முடியும். எப்பயுமே உங்கள் கூட குட் வைப்ஸ் இருக்கும். ஸோ எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. இப்போதுலேருந்தே கற்றுக்கோங்க எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை கற்றுக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் நம்ம தேடலான்ட்டு நீங்கள் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களோட ஓவர் திங்கிங் டைவர்ட் ஆகி எந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி திங்க் பண்ணணுமோ அந்த விஷயத்தில் மட்டும் திங்க் பண்ணணும். வேற வேற நிறைய வேரியஸ் திங்ஸ்க்கு போகாது. ஸோ இந்த டிப் ஓவர் திங்கிங்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஃபோர்த் டிப்புக்கு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன 3 டிப்பை கூட எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபோர்த்து ஒன் யாருமே கடைப்பிடிக்கிறதே கிடையாது. என்னன்னா அவங்க மேலேயே அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா, இல்லை நம்ம என்ன எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அவங்களே தாழ்வாக நினச்சிப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றி நீங்கள் நல்லபடியாக பேச கற்றுக்கோங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. நீங்கள் உங்கள் மேலேயே நம்பிக்கை வைக்காமல் இருக்கப்போ நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அது நடக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு உங்களால் முடியும், நீங்கள் நம்பணும்.
ஸோ நம்ம வந்து 5th டிப்புக்கு வந்தாச்சு. 5th டிப் என்னதுன்னா, இதுவரைக்குமே பார்த்த எல்லாத்தையுமே கடைப்பிடிச்சிட்டு, கடைசியில என்னதான் இதெல்லாம் கடைப்பிடிச்சாலும், நம்மளோட மைண்ட்ல இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, நெகட்டிவ் திங்கிங் இருக்குல்ல, அதுவே நம்மள வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அதுக்காக? நெகட்டிவ் தாட்ஸ் பீப்புள் கூட வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது, பழகக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து செல்ஃப் டாக் பண்ணுறப்போ நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் வந்து பேசிக்கக்கூடாது. இப்போ நம்மளோட மனசில் நம்ம பேசுகிறது நமக்கு கேட்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் கேட்கும். ஸோ எதுவும் தயவு செஞ்சு நெகட்டிவான தாட்ஸ் பேசாதீங்க. அதே மாதிரி எப்பவுமே ப்ராப்ளம்லேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சொல்யூஷன் மேலே உங்களோட ஃபோக்கஸை கொண்டு போங்க. செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் பேசணும். நீங்கள் எப்போ வந்து நெகட்டிவான சிச்சுவேஷனில் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் நாட் பாசிட்டிவ் எனர்ஜி, யூ ஆர் அ நெகட்டிவ் எனர்ஜி. நம்ம நமக்குள்ளேயே பேசிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் மிரர் பார்த்து உங்களுக்கே நீங்களே வந்து ஒரு பாசிட்டிவான திங்கிங் வர வைக்கிறதுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். உங்களோட மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைக்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 5 டிப்ஸையும் அப்படியே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களோட ஓவர் திங்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பறந்துடும். எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே பாருங்கள். அதுவும் ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஹவு டு க்ரியேட் பாசிட்டிவ் எனர்ஜின்னு போட்டிருக்கேன், என்கிட்ட கார்ட்லேயும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.